ஹாய் கைஸ், வெல்கம் பேக். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் என்ன பார்த்தோன்னா, ரிஜிஸ்டர் பேஜிலிருந்து நம்ம ரிஜிஸ்டர் ஃபங்க்ஷன் நடக்கும்போது எப்படி யூசர்கிட்டேருந்து டேட்டாவை கலெக்ட் பண்ணி ரியல் டைம் டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணுறது அப்படிங்கிற இது பார்த்தோம். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம அப்ளிகேஷனோட ஃப்ளோ எப்படி இருக்குன்னா, ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன், நெக்ஸ்ட் வந்து சைன்அப் ஸ்க்ரீன், நெக்ஸ்ட் வந்து லாகின் ஸ்க்ரீன், நெக்ஸ்ட் வந்து ஹோம் ஸ்க்ரீன். நம்ம ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன், சைன்அப் ஸ்க்ரீன், சைன்இன் ஸ்க்ரீன் 3 ஸ்க்ரீன்னு டிசைன் பண்ணிவிட்டு பேக் அண்ட் எல்லாமே ஃபங்க்ஷன்லாம் எழுதியாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம மெயின் ஆக்டிவிட்டிக்கு மூவ் ஆகிறோம். நம்மளோட மெயின் ஆக்டிவிட்டியோட டிசைன்ஸ் எப்படி இருக்குன்னா, இந்த மாதிரி தான் நம்மளோட மெயின் ஆக்டிவிட்டியோட டிசைன் இருக்கும். டிசைன் பண்ண போகிறோம். ஸோ இப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம்னா, பாட்டம் நேவிகேஷன்னா என்னென்னு பார்க்க போகிறோம், ஃப்ராக்மெண்ட்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் கைஸ் பாட்டம் நேவிகேஷன் பார். ஓகே, 1 2 3 இந்த ஐகான்ஸ்லாம் இருக்குல்ல, இதுதான் பாட்டம் நேவிகேஷன் பார்னு சொல்லுவோம். ஸோ இப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா, இதை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு கண்டென்ட் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். ஓகே, மேலே இருக்கிறதெல்லாம் கண்டென்ட் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். உங்களுக்கு வெவ்வேறு பேஜுக்கு போகலை, கண்டென்ட் மட்டும்தான் சேஞ்ச் ஆகுது. ஸோ தட் மீன்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராடக்டை கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு வேறு பேஜுக்கு போகுது. ஓகேவா, இதுதான் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவோம். இப்படி கண்டென்ட் மட்டும் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கிறது வந்து நம்ம ஃப்ராக்மெண்ட் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம். ஃப்ராக்மெண்ட் யூஸ் பண்ணுவோம். இந்த பாட்டம் நேவிகேஷன் பாரில் இருக்கிற ஒவ்வொரு ஐக்கானை கிளிக் பண்ணும் போதும் நம்மளுக்கு ஒவ்வொரு ஃப்ராக்மெண்ட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதுக்கு மேலே அப்படியே அடிக்கிட்டு வரும். எப்படின்னா, இங்கே ஃப்ராக்மெண்ட் இது ஃபுல்லாகவே ஃப்ராக்மெண்ட்டாக இருக்கும். இப்போ இந்த ஐக்கானை கிளிக் பண்ணும்போது இந்த ஐக்கானுக்கான செட் பண்ணியிருக்கிற ஃப்ராக்மெண்ட்டு இந்த ஃப்ராக்மெண்ட்டுக்கு மேலே வந்து உட்காரும். இப்போ இந்த ஐக்கானை கிளிக் பண்ணால் அந்த ஃப்ராக்மெண்ட்டுக்கு மேலே உட்காரும். இந்த மாதிரி தான் ஃப்ராக்மெண்ட் வந்து நம்ம செட் பண்ணுவோம் பாட்டம் நேவிகேஷன் பாரில். பாட்டம் நேவிகேஷன் பாரில் நம்ம ஃப்ராக்மெண்ட் மட்டும்தான் செட் பண்ணுவோமா அப்படின்னா, ஃப்ராக்மெண்ட் மட்டும் செட் பண்ண மாட்டோம். இந்த பாட்டம் நேவிகேஷன் பாரை கிளிக் பண்ணால் நம்ம ஆக்டிவிட்டிக்கும் மூவ் ஆகிற மாதிரி செட் பண்ணலாம். ஸோ இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம்னா, ஃப்ராக்மெண்ட் மட்டும் செட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்எம்எல் ஃபைலில் எழுதிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு என்ன யூஸ் பண்ணோம்னா, ஃப்ரேம் லேஅவுட் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு வந்து நான் மேட்ச் பேரண்ட் ஃபுல் சைஸ் ஸ்க்ரீனோட ஃபுல் சைஸே எடுத்துக்க போகிறேன். ஹைட்டு மேட்ச் பேரண்ட், வித்து மேட்ச் பேரண்ட். செகண்ட் வந்து ஐடி செட் பண்ணும். கண்டெய்னர், நான் ஐடி வந்து கண்டெய்னர் செட் பண்ணிக்கிட்டேன். ஐடி என்ன வேணுமாலும் கொடுக்கலாம். ஸோ அதே மாதிரி பாட்டம் நேவிகேஷன் வியூ, மேட்ச் பேரண்ட் ஃபுல் சைஸ் எடுத்துக்கிச்சு. அப்புறமேட்டு ஒரு 65 dp ஹைட்டு. ஓகே, இப்போது இது கன்ஸ்ட்ரெயின் லேஅவுட் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். கன்ஸ்ட்ரெயின் லேஅவுட்னா அட்லீஸ்ட் 3 இந்த டாட்டாவது நம்மளுக்கு வந்து அலைன்மெண்ட் ஆகிருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த பாட்டம் நேவிகேஷன் வியூ இருக்குல்ல, அதை வந்து அலைன்மெண்ட் பண்ணுறோம். கீழே நம்மளுக்கு வேணும். ஸோ 3 சைடும் அலைன்மெண்ட் ஆகிருக்கணும். ஸோ அலைன்மெண்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ரேம் லேஅவுட் ஃபுல்லாக இருக்குது. இப்போ இந்த பாட்டம் நேவிகேஷனுக்கும் ஃபுல்லாக இருக்குது. இந்த பாட்டம் நேவிகேஷன் வந்து ஃப்ரேம் லேஅவுட்டை மறைச்சிருக்கு. ஸோ அதனால் இந்த ஃப்ரேம் லேஅவுட்டை நான் கொஞ்சம் மேலே ஏற்றிக்கிறேன். மார்ஜின் பாட்டம் வந்து எவ்வளோ கொடுக்குறேன்னா 65 dp கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்தீங்கன்னா ஃப்ரேம் லேஅவுட், இதுதான் ஃப்ரேம் லேஅவுட். இதுக்கு கீழே தான் நம்மளுக்கு நேவிகேஷன் பார் இருக்குது. இப்போ இந்த ஐகான்ஸ்லாம் எப்படி செட் பண்ணோம்னா, மெனுன்னு ஒரு ஐட்டம் கிரியேட் பண்ணோம். ரிசோர்ஸ்க்கு வந்துட்டு கீழே வந்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு ரிசோர்ஸ் டைரக்டரியில் கீழே வந்தீங்கன்னா மெனுவை சூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துடணும். நெக்ஸ்ட் வந்து இதை சூஸ் பண்ணிவிட்டு இங்கே ஃபைல் நேம் கொடுக்கணும். நான் பாட்டம் மெனுன்னு கொடுக்குறேன். ஓகே, கொடுத்தாச்சு. ஓகே, இந்த மெனுவில் கிளிக் பண்ணி தான் கொடுக்கணும். இந்த மெனு சூஸ் பண்ணிவிட்டு பாட்டம் மெனு. ஓகே, என்டர் கொடுத்துட்டேன். இப்போ வந்து இங்கே ஐட்டம் க்ரியேட் பண்ணோம். ஃபஸ்ட் ஐட்டம் க்ரியேட் பண்ணிக்கிறேன். நம்மளுக்கு வந்து 3 இருக்கும் மொத்தத்தில். விஷ்லிஸ்ட்டு, ஹோம் அண்ட் கார்ட் இருக்குது. விஷ்லிஸ்ட், ஹோம் அண்ட் கார்ட் இருக்குது. ஸோ 3 க்ரியேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஐடி செட் பண்ணிக்க போகிறேன். ஐடி விஷ்லிஸ்ட். செகண்ட் வந்து டைட்டில் செட் பண்ண போகிறேன். விஷ்லிஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஐகான் செட் பண்ண போகிறேன்.
ஐகான் வந்து நான் சொன்ன மாதிரி நீங்கள் ட்ராவபிள் கூகுளில் இருந்து டவுன்லோட் பண்ணி இல்லை ஆல்ரெடி வச்சுருக்க இமேஜ் யூஸ் பண்ணாலும் சரி, இல்லைனா நீங்கள் இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். நியூ வந்துட்டு கீழே வந்தீங்கன்னா வெக்டர் அசெட் இருக்கும். இந்த வெக்டர் அசெட்டில் இங்கே போயிட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா ஐகான்ஸ் வரும். நான் ஆல்ரெடி ஐகான்ஸில் எடுத்து வச்சுருக்கேன், அந்த ஐகான்ஸை யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஐகான் வந்து விஷ்லிஸ்ட்டுக்கு நான் இந்த மாதிரி ஒரு ஹாட் சிம்பிள் ஐகான் யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமிக்கும், இதில் காமிக்காது, இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்குது காமிக்கும். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஐட்டமும் க்ரியேட் பண்ண போகிறேன். செகண்ட் ஐட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐடி ஹோம். நம்மளுக்கு ஹோம் தான் செகண்ட் ஐட்டம். ஓகே, சென்டர் ஐட்டம். நெக்ஸ்ட் வந்து டைட்டிலும் ஹோம். டைட்டில். ஓகே, இப்போ ஐகான். ஐகான் வந்து ஹோம் ஐகான் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வெக்டர் அசெட்லேருந்து இல்லைனா டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஐடி. நெக்ஸ்ட் வந்து யுவர் கார்ட். ஓகே, ஐகான் வந்து கார்ட். ஓகே, இப்போ வந்து நம்ம 3 ஐட்டம் க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போது இங்கே எப்படி அதை கொடுக்கணும்னா, இங்கே மெனு கொடுத்துட்டு ஓகே பாட்டம் மெனு கொடுத்துட்டிங்கன்னா இங்கே வந்துடும். ஸோ இப்போ வந்து இதுக்கு நம்ம பாட்டம் மெனுவுக்கு வந்து தீம் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா, இங்கே தீமுக்குள்ளே வந்துட்டு இங்கே ரைட் பண்ணணும். ஓகே, ஸ்டைல் நேம் வந்து பாட்டம் நேவிகேஷன் வியூ. ஓகே, எந்த நேம் வேணுமாலும் கொடுத்துக்கலாம். பேரண்ட் வந்து தீம் வந்து மெட்டீரியல் டிசைன் கொடுக்க போகிறேன். தீம் டாட் மெட்டீரியல். ஓகே, மெட்டீரியல் காம்பேக்ட் டாட் டார்க் நைட் கொடுத்துட்டு ஓகே ஸ்டைலை க்ளோஸ் பண்ண போகிறேன். இப்போ இந்த ஸ்டைலுக்குள்ளார என்ன கொடுக்கணும்னா ஐட்டம்ஸ் கொடுக்கணும். ஐட்டம் பேக்ரவுண்ட் டின். பேக்ரவுண்ட் டின் கலர் என்ன கொடுக்க போகிறோன்னா ஒயிட் கலர். ஒயிட் கலர். நெக்ஸ்ட் வந்து ஐட்டம் ஐட்டம் கான்டென்ட் கலர் வந்து என்ன கொடுக்க போகிறோன்னா கலர் ஃபோல்டர் சூஸ் பண்ண போகிறேன். இந்த கலர் ஃபோல்டர் எப்படி க்ரியேட் பண்ணோன்னா, ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரிசோர்ஸ் ஃபைலுக்கு வந்துட்டு கீழே கலர்னு இருக்கும். ஓகே, கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நியூ கலர் ரிசோர்ஸ். ஓகே, இதுக்கு நேம் வந்து செலக்டட் கலர். ஓகே, இதில் இப்போ ஐட்டம் வந்து கலர் வந்து செலக்டட் கலர் வந்து ரெட். ஓகே, நம்மக்கிட்ட ரெட் கலர் இல்லை, ஸோ அதனால் கலர் ஃபோல்டரில் போய்ட்டு ரெட் கலர் வந்து க்ரியேட் பண்ணோம். ஸோ ரெட் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரெட் கலர் சூஸ் பண்ணிக்கிறோம்.
ஸோ நான் அந்த ரெட்டு சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ரெட். ஸ்டேட் செக்டு வந்து ட்ரூ. ஓகே, நம்மளுக்கு செலக்ட் ஆகிற கலர். டிஃபால்ட்டாக வந்து செலக்ட் ஆகாத கலர் வந்து பிளாக் கொடுக்குறேன். ஓகே, உங்களுக்கு என்ன இதுலேயும் உள்ளே வந்து ஸ்டேட் செக்டு வந்து ஃபால்ஸ் கொடுத்துக்கலாம். டிஃபால்ட்டாக ஃபால்ஸ் தான், ஸோ அதனால் நான் அப்படியே விட்டுட்டேன். இப்போ இந்த தீமில் என்ன கொடுக்க போகிறோன்னா அந்த டாட் கலர் அந்த ஃபைலுக்கு நேம் என்ன கொடுத்துருந்தோன்னா செலக்டட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இதே மாதிரி ஐட்டம் நேம் வந்து என்ன கொடுக்க போகிறோன்னா டெக்ஸ்ட் ஐட்டம் டெக்ஸ்ட். டெக்ஸ்ட் கலர் வந்து என்ன கொடுக்க போகிறோன்னா பிளாக் ஆர் ரெட். ஓகே, இப்போ இந்த தீமை கொண்டு போயிட்டு இங்கே கொடுக்கணும். மெயின் ஆக்டிவிட்டியில் பாட்டம் நேவிகேஷனில் தீம்னு கொடுக்கணும். தீம் ஸ்டைலில் என்னென்னு கொடுத்துருக்கோம், பாட்டம் நேவிகேஷன் கொடுத்துருக்குமா, பாட்டம் நேவிகேஷன். ஓகே, இங்கே தீம் மாறிடுச்சா. ஓகே, இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ பாட்டம் நேவிகேஷன் நம்மளுக்கு செட் ஆயிடுச்சு. கீழே பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மெயின் ஆக்டிவிட்டியில் நம்ம ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் அதுக்கு முன்னாடி நம்ம இங்கே ஒரு ஐடி செட் பண்ணோம். பாட்டம் நேவிகேஷன். ஓகே, அதை காப்பி பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த ஃப்ரேம் லேஅவுட்டில் தான் நம்ம ஃப்ராக்மெண்ட் செட் பண்ண போகிறோம். அந்த ஃப்ராக்மெண்ட் எப்பப்பெல்லாம் சேஞ்ச் ஆகணுங்கிறது வந்து இங்கே இந்த ஐடிஸ்லாம் சூஸ் பண்ணும் போது தான் சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ எப்படி கொடுக்க போகிறோம்னா பாட்டம் நேவிகேஷன் பார், பாட்டம் நேவிகேஷன் ஐடி செட் பண்ண போகிறோம். ஃபைண்ட் வியூ பை ஐடியில் ஃபைண்ட் வியூ ஐடி ஆர் டாட் ஐடி டாட் அந்த ஐடியை கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இதுக்கு வந்து ஒரு ஆன் கிளிக் லிசனர் இருக்குது. என்னென்னா டாட் செட் ஆன் ஐட்டம் செலக்டட் லிசனர்னு இருக்கும். அந்த லிசனரை கொடுத்துட்டோம்னா இப்போ இதில் வந்து இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணி பண்ணணும். எப்படின்னா இஃப் ஓகே ஐட்டம், இந்த ஐட்டம் ஓகே மெனுவில் இருந்து அந்த மெனுவில் இருந்து ஐட்டத்தை வாங்கிட்டு அந்த ஐட்டம் டாட் கெட் ஐடி, அந்த ஐடியை வாங்கிட்டு ஈக்குவல் டு ஆர் டாட் ஐடி டாட் ஃபர்ஸ்ட் ஐடி என்ன கொடுத்தோம், விஷ்லிஸ்ட்டாக இருந்ததுன்னா என்ன பண்ணணும்னா நம்ம இங்கே ஒரு ஃப்ராக்மெண்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். ஃப்ராக்மெண்ட் ஓகே, ஃப்ராக்மெண்ட் அதுக்கு செலக்டட் ஃப்ராக்மெண்ட்டுன்னு நேம் கொடுக்க போகிறோம். ஓகே, செலக்டட் ஃப்ராக்மெண்ட் நல், எதுவுமே இல்லை. நெக்ஸ்ட் வந்து இப்போது இந்த ஐடியை கிளிக் பண்ணால் ஓகே இந்த விஷ்லிஸ்ட்டுங்கிறத கிளிக் பண்ணால் செலக்டட் ஃப்ராக்மெண்ட் என்னவா இருக்கணும்னா நம்மளுக்கு விஷ்லிஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஃப்ராக்மெண்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். விஷ்லிஸ்ட் ஃபஸ்ட்டு 3 ஃப்ராக்மெண்ட்டையும் க்ரியேட் பண்ணிடலாம். எப்படி ஃப்ராக்மெண்ட் க்ரியேட் பண்ணோன்னா இங்கே மேலே வந்தீங்கன்னா ரைட் கிளிக் நியூ கீழே வந்தீங்கன்னா ஃப்ராக்மெண்ட் இருக்கும். பிளாங்க் ஃப்ராக்மெண்ட்டை சூஸ் பண்ணிவிட்டு நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். விஷ்லிஸ்ட் ஃப்ராக்மெண்ட். ஓகே, நம்மளுக்கு விஷ்லிஸ்ட் ஃப்ராக்மெண்ட் ஒன்று வேணும். நெக்ஸ்ட் அதே மாதிரி சிமிலராக 3க்குமே ஃப்ராக்மெண்ட் வேணும். ஸோ ஹோம் ஃப்ராக்மெண்ட் ஸோ க்ரியேட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து
யுவர் காட் ஃப்ராக்மெண்ட். ஸோ 3 ஃப்ராக்மெண்ட் க்ரியேட் பண்ணிட்டேன். 1 2 3. ஓகே, இப்போ இந்த ஐடிக்கு வந்துட்டு இப்போ செலக்டட் ஃப்ராக்மெண்ட் இந்த ஐடியா விஷ் லிஸ்ட்டை கிளிக் பண்ணால் நம்மளுக்கு என்ன வேணும்? செலக்டட் ஃப்ராக்மெண்ட் இதுவாக தான் இருக்கணும். ஓகே, நியூ செலக்டட் ஃப்ராக்மெண்ட், அதுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணோம். நியூ செலக்டட் ஃப்ராக்மெண்ட் ஆஃப். ஓகே, நெக்ஸ்ட் வந்து அதுவே எல்ஸ் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் மறுபடியும் இஃப் கண்டிஷன் கொடுத்துட்டு எல்ஸ் இஃபில் இப்போது ஐட்டம் டாட் கெட் ஐடி ஈக்குவல் டு ஆர் டாட் ஐடி டாட் எந்த ஐடி இப்போ பாஸ் பண்ணோன்னா ஹோம் ஐடி, செகண்ட் ஐடியை பாஸ் பண்ணிவிட்டு ஓகே, இப்போ இதுக்கு செக் பண்ணி பார்க்குறோம் செலக்டட் ஃப்ராக்மெண்ட் எதுன்னு. இப்போ இந்த ஐடியா இருந்தால் இந்த ஃப்ராக்மெண்ட் வந்து நம்மளுக்கு அங்கே டிஸ்பிளே ஆகணும்னு சொல்ல போகிறோம், அவ்வளோதான். ஹோம் ஃப்ராக்மெண்ட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து எல்ஸ் கண்டிஷனில் கடைசியாக ஒரே ஃப்ராக்மெண்ட் தான் இருக்குது, ஸோ அதனால் எல்ஸ் கண்டிஷன் போட்டுக்கலாம். ஸோ இங்கேயுமே செலக்டட் ஃப்ராக்மெண்ட் எந்த ஃப்ராக்மெண்ட்டாக இருக்கணும்னா கடைசி ஃப்ராக்மெண்ட் யுவர் காட் ஃப்ராக்மெண்ட். ஓகே ஓகே, இப்போ என்னன்னா ஃப்ராக்மெண்ட் வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அதனால எந்த ஃப்ராக்மெண்ட் செட் பண்ண போகிறோம்? கெட் சப்போர்ட்டட் ஃப்ராக்மெண்ட்னு ஒரு மெத்தட் இருக்கும். ஓகே, டாட் பீயிங் டிரான்சாக்ஷன் டாட் ரீப்ளேஸ் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன். ஓகே, எந்த ஃப்ராக்மெண்ட் ரீப்ளேஸ் பண்ணணும்னா ஆர் டாட் ஐடி டாட் இந்த கண்டெய்னர் கமா எந்த ஃப்ராக்மெண்ட்டை ரீப்ளேஸ் பண்ணணும்னா இந்த செலக்டட் ஃப்ராக்மெண்ட்டை தான் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு டாட் கமெண்ட் கொடுக்கணும். ஓகே, இப்போ என்ன ஆகணும்னா இஃப் கண்டிஷன் இங்கேயும் போட்டுக்கலாம். இஃப் செலக்டட் ஃப்ராக்மெண்ட் நாட் ஈக்குவல் டு நல், அதாவது ஃப்ராக்மெண்ட் செலக்ட் ஆகிருந்தால் எந்த ஃப்ராக்மெண்ட் செலக்ட் ஆகிருக்கோ அந்த ஃப்ராக்மெண்ட் வந்து நம்மளுக்கு கண்டெய்னரில் ஷோ பண்ணணும். கண்டெய்னர் மீன்ஸ் இந்த ஃப்ரேம் லேஅவுட்டில் மெயின் ஆக்டிவிட்டியில் ஃப்ரேம் லேஅவுட் இருக்கா, இந்த கண்டெய்னர் இந்த ஃப்ரேம் லேஅவுட்டில் சூஸ் பண்ண இந்த ஐடி எது சூஸ் பண்ணியிருக்கோ அந்த ஐடிக்கு எது செலக்டடாக ஃப்ராக்மெண்ட் இருக்கோ அந்த ஃப்ராக்மெண்ட்டை இங்கே சூஸ் பண்ணணும். ஓகே, மெயின் ஆக்டிவிட்டிக்கு வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இங்கே 3 ஃப்ராக்மெண்ட்லேயே டெக்ஸ்ட் இருக்கும், டிஃபால்ட்டாக டெக்ஸ்ட் இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃப்ராக்மெண்ட் க்ரியேட் ஆச்சுன்னா அதுக்கு ஒரு லேஅவுட் ஃபைல் க்ரியேட் ஆகிருக்கும். விஷ் லிஸ்ட் ஹலோ ஃப்ராக்மெண்ட்னு இருக்கா. ஸோ இப்போ வந்து நம்ம ஃப்ராக்மெண்ட்டை கரெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம விஷ் லிஸ்ட்டோட ஃப்ராக்மெண்ட்டை வந்து கிளாஸ் கரெக்ட் பண்ணிடலாம். ஓகே, நம்மளுக்கு இந்த கோட்ஸ் எதுவுமே தேவையில்லை, எந்தெந்த கோட்ஸில் ரிமூவ் பண்ணுமோ அந்த கோட்ஸில் ரிமூவ் பண்ணிடலாம். இதில் எக்ஸ்ட்ரா கோட்ஸ் டிஃபால்ட்டாக நம்ம அங்கேருந்து க்ரியேட் பண்ணும்போது க்ரியேட் ஆகிற கோட்ஸ் இது எதுவுமே வேணும்னா. ஓகே, இப்போ இந்த விஷ் ஃப்ராக்மெண்ட் சூஸ் பண்ணிவிட்டு நான் இங்கே கன்ஸ்ட்ரெயின் லேஅவுட் கொடுத்துக்க போகிறேன். லேஅவுட் எந்த லேஅவுட் வேணுமாலும் யூஸ் பண்ணிக்கலாம், கன்ஸ்ட்ரெயின் லேஅவுட். ஸோ நம்மளுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்கோசரம் என்ன பண்ணுறேன்னா டெக்ஸ்ட் வந்து மாற்றிக்கிறேன். ஓகே, டெக்ஸ்ட் வந்து விஷ் லிஸ்ட் ஃப்ராக்மெண்ட். ஓகே, சைஸ் வந்து ஒரு 25 dp. கிராவிட்டி சென்டர். ஓகே, கன்ஸ்ட்ரெயின் லேஅவுட்னா அலைன்மெண்ட் பண்ணணும். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து யுவர் கார்ட்லேயும் அதே மாதிரி இந்த கோட்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த கோட் ஃபுல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் அதே மாதிரி இதுலேயும் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இங்கே வந்து என்ன நேம் மாற்றணும்னா அந்த யுவர் கார்ட் ஃப்ராக்மெண்ட், ஏன்னா அதில் தான் ரீப்ளேஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதனால் இதை மாற்றணும், யுவர் கார்ட் ஃப்ராக்மெண்ட். ஸோ டெக்ஸ்ட்லேயுமே நான் யுவர் கார்ட் ஃப்ராக்மெண்ட் ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதை காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஹோம் ஃப்ராக்மெண்ட்டுக்கு போயிட்டு ஸோ இங்கேருந்துமே இந்த கோட்ஸ் எல்லாத்தையுமே எடுக்கிறேன். ஓகே, இப்போ ஹோம் ஃப்ராக்மெண்ட்டுக்கு போயிட்டு அதே டெக்ஸ்ட்டை வந்து பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து இங்கே நேம் மாற்றணும்ல, ஸோ அதனால் ஹோம் ஃப்ராக்மெண்ட் நேமை வந்து காப்பி பண்ணிக்கிறேன். Ctrl+C.
Ctrl+C ஒய். ஓகே, இது ஹோம் ஃப்ராக்மெண்ட், அதனால் ஹோம் ஃப்ராக்மெண்ட் மாற்றிக்கிறேன். இதுவும் ஹோம் ஃப்ராக்மெண்ட். ஓகே, இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்ளிகேஷன் ரன் ஆயிடுச்சு. இப்போ எதனால் நம்மளுக்கு எந்த ஃப்ராக்மெண்ட்டுமே ஷோ ஆகலைன்னு நான் சொல்கிறேன். இப்போ வந்து இந்த விஷ்லிஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு விஷ்லிஸ்ட் அப்படிங்கிற ஒரு டெக்ஸ்ட் வருது, அந்த ஃப்ராக்மெண்ட் ஷோ ஆகுதா. இப்போ ஹோமை கிளிக் பண்ணால் ஹோம் ஃப்ராக்மெண்ட் ஷோ ஆகும். இப்போ யுவர் கார்ட் கிளிக் பண்ணால் யுவர் கார்ட் ஃப்ராக்மெண்ட் கிளிக் ஆகும். ஓகே, உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் ஆக்டிவிட்டியில் என்ன எழுதியிருப்போம்னா, இந்த ஃப்ராக்மெண்ட்டை செலக்ட் பண்ணால் தான் இந்த செலக்டட் ஃப்ராக்மெண்ட்டு எதுவோ அதை வந்து நம்மளுக்கு டிஸ்ப்ளே ஆகும். ஆனால் அப்ளிகேஷன் நம்ம ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆகும்போது ஓப்பன் ஆகும்போது நம்மளுக்கு எந்த ஃப்ராக்மெண்ட்டுமே செலக்டடில் காமிக்கல. ஸோ உங்களுக்கு எந்த ஃப்ராக்மெண்ட் செலக்டடில் வேணுமோ அந்த ஃப்ராக்மெண்ட் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த மெத்தட் க்ரியேட் ஆகும்போதே கால் ஆகணும். இந்த ஆன் கிரியேட் அப்படிங்கிற மெத்தட் வந்து க்ரியேட் ஆகும்போதே அந்த ஃப்ராக்மெண்ட் வந்து ரீப்ளேஸில் இருக்கும். ஸோ எனக்கு வந்து எந்த ஃப்ராக்மெண்ட் வந்து ஃபஸ்ட்டு ரீப்ளேஸில் இருக்கணும்னா, எனக்கு வந்து இங்கே அப்ளிகேஷனை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு விஷ் லிஸ்ட்டு தான் இருக்குது. ஸோ அதனால் எனக்கு இந்த ஆன் கிரியேட் மெத்தட் எப்போ கால் ஆகுதோ இந்த இந்த இதெல்லாம் நம்ம ஒரு ஆக்ஷன் பண்ணணும். ஒன்று செலக்டில் இருக்கணும், இந்த மெனு பாட்டமை நம்ம செலக்ட் பண்ணணும். இந்த மெத்தட் வச்சு ஐட்டம் செலக்டட் லிசனர் அப்படிங்கிற இந்த மெத்தட் வச்சு செலக்ட் பண்ணால் மட்டும்தான், ஒரு ஆக்ஷன் பண்ணால் தான் இந்த மூணுமே ரீப்ளேஸ் ஆகும். எனக்கு எந்த ஆக்ஷனுமே பண்ணாமல் ஒரு ஃப்ராக்மெண்ட் வந்து ஃபஸ்ட்டு வந்து ரீப்ளேஸில் இருக்கணும். ஸோ அந்த ஃப்ராக்மெண்ட் வந்து நான் இந்த மெயின் மெத்தடுக்குள்ளார கொடுத்துக்க போகிறேன். ஃபஸ்ட்டே எனக்கு க்ரியேட் ஆகணும். ஸோ அதனால் எந்த செலக்டட் ஃப்ராக்மெண்ட்டும் இல்லை. ஃபஸ்ட்டு வந்து எனக்கு விஷ் லிஸ்ட்டு தான் இருக்குது. ஸோ அதனால் நியூ விஷ் லிஸ்ட் ஃப்ராக்மெண்ட்டை எனக்கு செலக்டில் வைக்க போகிறேன். இப்போ அப்ளிகேஷனை ரன் பண்ணோம்னா எந்த ஒரு ஆக்ஷனும் இல்லாமல் நம்மளுக்கு விஷ் லிஸ்ட்டு வந்து செலக்டடில் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து அப்ளிகேஷன் க்ரியேட் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் எந்த ஒரு ஆக்ஷனும் பண்ணாமலே நம்மளுக்கு விஷ் லிஸ்ட் செலக்டடில் இருக்குது, அதோட ஃப்ராக்மெண்ட்டும் இங்கே ரீப்ளேஸில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஹோம் கிளிக் பண்ணுறேன், ஹோம் ரீப்ளேஸ் ஆயிடுச்சு. இப்போ கார்ட் கிளிக் பண்ணுறேன், கார்ட் ரீப்ளேஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்படி தான் கேஸ் நம்ம வந்து ஃப்ராக்மெண்ட்டும் பாட்டம் நேவிகேஷன் பாரும் செய்யணும். ஓகே, இது வரலும் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன்னா என்னென்னு பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து சைன் அப், சைன் இன், ஹோம் ஸ்க்ரீன், பாட்டம் நேவிகேஷன் பார், இது எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ நம்மளோட டிசைன் எக்ஸாக்டாக எந்த மாதிரி வரும்னா, ஸோ இந்த அப்ளிகேஷன் தான் நம்ம இப்போ டிசைன் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த அப்ளிகேஷன் டிசைன் ஆல்ரெடி நான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் இப்போ உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம், விஷ் லிஸ்ட் இந்த பாட்டம் நேவிகேஷன் பார் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஒவ்வொரு இதுக்கும் ஃப்ராக்மெண்ட் 3 ஃப்ராக்மெண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் வெறும் டெக்ஸ்ட் மட்டும் தான் கொடுத்துருக்கோம். இப்போ இது வந்து ஹோம் ஃப்ராக்மெண்ட். இதில் இருந்து இந்த பாட்டம் நேவிகேஷன் பார்லேருந்து மேலே வருமே ஹோம் ஃப்ராக்மெண்ட். இது ஃபுல்லாக இந்த ஃப்ராக்மெண்ட்டை எப்படி நாம் டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறது அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த ஃப்ராக்மெண்ட் ஹோம் ஃப்ராக்மெண்ட் டிசைன் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து விஷ் லிஸ்ட், நெக்ஸ்ட் வந்து கார்ட் ப்ராடக்ட். ஓகே கைஸ், அவ்வளோதான் இன்றைக்கி வீடியோ. ஓகே, தேங்க்யூ.